இவர் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். So we have the Old Testament proof and then we have a New Testament proof. கரெக்டா? கொலோசியர் 1:17. இந்த மாதிரி கொஞ்சம் போர்ட்லாம் எழுதி போட வேண்டியிருக்குது. ஏனென்றால் நம்முடைய காலேஜ் ரொம்ப விரிவாயிட்டு இருக்குது, வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் கூட போயிடுச்சு. அதனால தான் ரொம்ப சின்சியராக எழுத வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை ஃபோன் பண்ணி நம்மளை இது பண்ணிடுவாங்க. ஏதோ இங்கே நடக்கிறது இல்லை. அவன் சொன்ன we are in 3 states, 3 மாநிலத்தில் செயல்படுகிற ஒரு பைபிள் காலேஜாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், எல்லாரையும் சந்திக்கலாம். நம்ம காலேஜில் எவ்வளோ பேர் விடுவாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கப்படணும். ஆமாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் an indirect proof. அப்படி என்றால் மறைமுகமாக அடையாளங்களை பார்க்க போகிறோம். இதுவும் வேற எங்கேயும் இல்லை. மறைமுகமான அடையாளங்களை வேற எங்கேயும் ஒளிச்சு வச்ச புக்ல இருந்து எடுத்துட்டு வர போறதுல, இதே வேத புஸ்தகத்தில் தான் டைரக்டாக பேசாமல் இன்டைரக்டா சில காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஓகே, யோவான் 3:13 தெரிப்போம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. Christ's heavenly origin prove his eternal existence. தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர் என்று சொல்லப்படும் பொழுது no one has ascended to heaven but he who has come down from heaven and son of God, son of man who is in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் என்று சொல்லப்படும் பொழுது காணப்படாத உலகத்திலிருந்து தான் காண்கிற உலகம் படைக்கப்பட்டிருக்குது. ஆமா, கரெக்டா? கிரியேஷன்ல படிச்சிருக்கோம். கிரியேட்டிவோ எக்ஸ் நெகலியோ, ஒண்ணுமில்லாதவைகளில் தேவன் என்ன பண்ணிருக்கார்? எல்லாம் வச்சும் உருவாக்கிறார். அப்படின்றால் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே எதுவுமே இல்லாம திடீர்னு கர்த்தர் செய்யல. ஆவிக்குரிய மண்டலம் ஒண்ணு இருந்தது, அந்த மண்டலத்திலிருந்து காண்கிற மண்டலத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? உருவாக்குகிறார். அப்ப தேவன் நான் பரலோகத்தில் இருந்தவர் என்று சொல்லப்படும் பொழுது அவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்கனவே இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். He exists before this worldly things came into existence. If Christ has come down from heaven, then from Bethlehem he cannot be from the beginning. This verse indicates that he dwelt in heaven before he coming to earth. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 6:38. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. அப்ப தேவன் பூமிக்கு வந்ததுக்கு இது ஏதோ அவர் பிளான் போட்டு வரல, அவரை பிதா என்ன பண்ணிருக்கார்? அனுப்பி இருக்கிறார். அப்படின்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு லெவல் ஆஃப் ஏரியால எக்ஸிஸ்ட் ஆயிருக்காங்க, கோஆர்டினேட்லி எக்ஸிஸ்டட். These are all indirectly we understand the scriptures that these things prove that God exists before everything exists. Pre-existence. சிலர் அப்படிதான் பண்ணுவாங்க, கிறிஸ்துலாம் கடவுளா? First if you can prove that God exists, existence is pre-existence, தேவன் உலக தோற்றங்களுக்கு முன்பாக இருந்தாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா then it is easily you can prove that Jesus Christ is Lord. Amen. Hallelujah. அதான் கிறிஸ்துன்னு பாக்குறப்ப சில வேளை மக்கள்லாம் இயேசு மாட்டு தொழுவில பிறந்தாரா, ஐயோ பாவம் அப்படின்னு இருப்பாங்க. அவர் ஒரு வேலைக்காக எல்லாவற்றையும் விட்டு நமக்காக இறங்கி வந்தார் ஒழிய அவர் ஆதியில இருந்து தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றங்கள் முன்பாகவே தேவன் இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. Everything created, everything came into existence through him. சகலத்தையும் அவர்தான் என்ன பண்ணுகிறார்? கையாளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. That means he is the one that who do everything according to this world. இன்னொரு வசனத்துக்கு பார்ப்போம். யோவான் 1:3. All things were made through him and without him nothing was made that was made. யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டானவில்லை. இப்ப யோவான் தான் பாருங்க கிறிஸ்துவை குறித்து ரொம்ப அதிகமாய் பேசுகிறார். இப்ப வேதத்தை படிக்கிறப்ப இறையல் காலேஜில் படிக்கிறதுனால உங்களுக்கு இதை சொல்லி தருவது ரொம்ப நலமா இருக்கும். யோவான் எழுதின புத்தகத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கிறிஸ்துவை பத்தி ஒரு நல்ல அறிவு வரும். பவுலுடைய புத்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பெரிய அறிவு வரும். ஜான் மேஜர்லி டீல்ஸ் வித் கிறிஸ்டாலஜி
and Paul majorly deals with pneumatology. Pneumatology என்று சொல்லப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்த உபதேசத்தை அதிகமாக பவுலுடைய இறையில பார்க்கலாம். அதனால நிறைய யோவானே படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா யோவான் தான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதில் பரிசுத்த ஆவியானவர் அவர் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறார். இப்ப யோவானா சரி எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன்லாம் கேட்கல. பரிசுத்த ஆவியானவர் பா நீ இந்த சத்தியத்தை என்ன பண்ணு தேசத்துக்கும் உலகத்துக்கும் கொண்டு செல்லுன்னு சொல்லி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்ததுனால அவர் அதிகமாய் கிறிஸ்துவை பற்றி பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்துக்கு போவோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமமும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டு. If he created all things, then he must be eternal. கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது உண்டாக்கினது எல்லாம் அவர் மூலமாய் உண்டானது என்றால் உண்டாக்கப்படுவது எல்லா பொருளுக்கு முன்பாக அவர் இருக்கணும் பாருங்க. என்ட்ரி 4 கார்டை கண்டுபிடித்தாருன்னு சொல்கிறோம். காரு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி 4 இருக்கணும். அப்பதான் கார் என்ன பண்ணும், ரெடி ஆகும். கார் கண்டுபிடிச்ச பிறகு என்ட்ரி 4 கண்டுபிடிக்கல. காரை கண்டுபிடிச்சோன்னே என்ட்ரி 4 ஃபேமஸ் ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பூமியில 33 ஆண்டுகள் ஊழியம் செய்து அவர் மரித்த பொழுது அநேகருக்கு தெரிய வருகிறது. அதனால அப்பதான் அவர் வந்தாருன்னு இல்ல, அவர் உலக தோற்றங்களுக்கு முன்பாகவே இருக்கிறார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமே. கிறிஸ்துவை பத்தி பேசுறப்ப ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாது பாருங்க. அதுதான் நம்ம நித்தியத்தின் சந்தோஷம் என்று சொல்கிறோம். when you speak eternal truth, that truth will regenerate everything inside of you. பரிசுத்த ஆவியானவர் உள்ள அப்படியே சந்தோஷப்படுவார். ஏன்னா சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துறவர் பாருங்க. இன்னைக்கு பூமியில எத்தனையோ விதமான குழப்பங்களும் வேதனைகளும் இருக்கிற காலங்கள். கிறிஸ்துவை பற்றி குழப்பி வச்சிருக்கிறாங்க. அவர் இல்ல, இவர் தான், இவர் இப்படி இல்ல அப்படி இல்ல. ஆனால் சத்தியம் பேசுறப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. He existed before everything existed. இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் நம்ம புரிந்து அறிந்து நம்முடைய ஊழியத்தின் பகுதிகளில் இதெல்லாம் பேசணும் பாருங்க. அப்பதான் கிறிஸ்துவை பத்தி ஒரு நல்ல அறிவு வரும். நம்ம எப்பவும் மாட்டுக்கொட்டில பிறந்தாரு அதையே பாடின்னு இருக்க கூடாது. மாட்டுக்கொட்டில ஒரு பிறந்ததுக்கு ஒரு காலம் உண்டு. அதுக்கு முன்பாகவே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. Gospel begins there, not in the inn. தொழுவத்திலே ஆரம்பிக்கவில்லை, இருக்கிறார் என்பதிலே ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. So our gospel starts in the eternal word. என்றென்றும் இருக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மூலமாக ஆரம்பிக்கிறது. ஓகே. இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இப்ப மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடோனாய் என்ற வார்த்தை யூஸ் பண்ணது. கிரைஸ்ட் கோட்ஸ் பால் 1:10 God the Lord said to my Lord. மத்தேயு 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, இவருக்கு ஆண்டவருடைய நாமங்கள், கிறிஸ்துவுக்கு ஆண்டவருடைய நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. அடோனா என்று கொடுக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது யாவே என்று கொடுக்கப்படுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற பொழுது இவைகளை சொன்னான். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 41ஆம் வசனம். These things Isaiah said when he saw his glory and spoke of him. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற பொழுது என்ன மகிமை? யெகோவாகிய தேவனுடைய மகிமையை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் பார்க்கிறார். இதெல்லாம் இன்டைரக்ட் ப்ரூஃப் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். கிரைஸ்ட் இஸ் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒன் என்பதற்கு மகிமையை அவர் ஏசாயா என்ன பண்ணுகிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்க்கிறார். ஆமென். இன்னொன்னு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த
Theo and all God. Phoenix and all appeared. God appeared. God's visitation என்று சொல்கிறோம். தேவன் வந்து மக்களை சந்திக்கிறதை குறித்து பேசுகிறோம். God appeared or God visited. Theophanes என்று சொல்கிறோம். Theophanes proves external, this is an eternal existence. Theophany may be defined. It is the second person of Trinity who appeared thus in human forms. Theophany என்று சொல்லப்படும் பொழுது திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய ஆமென் தியோஃபனி என்று சொல்லும்போது திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய கிறிஸ்து மனித ரூபத்திலே பழைய ஏற்பாட்டிலே காட்சி அளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய கிறிஸ்து காட்சி அளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்பியர்ட் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஏஞ்சல்? இது கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. கரெக்டா? ஆதியாகமம் 18 என்ன வசனம்? 2வது வசனம் நினைக்கிறேன்ல. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். சரி, இப்ப இங்க வந்து ஒரு பாருங்க, செகண்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி கிரைஸ்ட் அப்பியர்ட் as an angel of the Lord. இதுக்கு பேர் தியோஃபனி என்று சொல்கிறோம். இப்ப இவங்க யாரு? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது 2ஆம் வசனத்திலிருந்து. So he lifted his eyes and looked, and there was 3 men who were standing by him. They were looking like men. He came in a human form. இன்னும் சில வசனங்கள்லாம் சில வேளை தெளிவாக பேசப்படுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ் எல்லாம் தேவன் பேசி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, it was talking about theophany appearing, that is mean God appeared. இரண்டாவது திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? மனிதனுக்கு வாழ்வளிக்கும்படியாக, அவனோடு பேசும்படியாக வந்து இறங்குகிறவராக காணப்படுகிறார். அதனால்தான் angel of the Lord no longer appear after the incarnation of Christ. கிறிஸ்து முழுமையாக வந்த பிறகு திருப்பி எந்த ஏஞ்சல வந்து பெருசா பேசிட்டு இல்ல பாருங்க. They were created angels. சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க ஒழிய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்ட அந்த எபிரேய பாஷையின்படியாக தியோஃபனி அப்பியர் ஆகவே இல்லை. ஏன்னா தியோஃபனி கம்ப்ளீட்டா கிரைஸ்ட் தான். அந்த கிரைஸ்ட் வந்து நமக்காக என்ன பண்றாரு? மனுஷ ரூபமாக முழுவதுமாய் இறங்கி விட்டார். பட் he came என்று சொல்லப்படுகிறது தியோஃபனி. அதனால்தான் சில வேளையிலே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சில வார்த்தைகள் இருக்குது. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஒரு வாட்டி படிச்சிடலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகள் 6:11. ஜட்ஜஸ் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து போதும். இது கிறிஸ்துவை பத்தி பேசுகிறது. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, பாருங்க, ஏஞ்சல் வந்து உட்கார்ந்தான்னு சொல்லுகிறது, பின்பு வசனம் சொல்லுது கர்த்தர் பேசினான்னு சொல்லுகிறது. இந்த லார்ட் ஸ்போக், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. காட் அப்பியர்ட் தியோஃபனி. இன்னொரு சில வசனங்கள் ஆதியாகமம் 24:7.
அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எந்த தூதன் இது? We always think about somebody who is on a created level. No, it is God eternal. That means தேவனாகிய கர்த்தர் இறங்கி தேவத்துவத்தின் ரிடம்ஷன் ஒர்க் செய்யறதுக்கு இந்த வேலைகள்லாம் நடக்கப்பட்டது என்று சொல்லுகிறோம். ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். ஸோ நான் அப்ப தெய்வத்துவத்தெல்லாம் விளக்க முடியாது பாருங்க. இவர் கடவுள்னே சொல்ல முடியாது. ஏனென்றால் இவங்களுக்கு கொஞ்ச அளவு தான் ஸ்பிரிச்சுவல் என்ன இருந்தது, ஐடியாவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாம் கர்த்தரை கூப்பிட்டு நான் தான் தேவன் என்று சொன்னவனு இவனே மலைச்சு போய் நிற்கிறான். அப்புறம் தான் கர்த்தர் வாக்கு தத்தத்தெல்லாம் எக்கச்சக்கமா கொடுத்து இவன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்பதான் இவனுக்கு தெரியுது தேவனே யார் என்று. ஸோ ஆதியாகமம் படிக்கிறப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்க, they have some spiritual knowledge. அவர்களுக்கு ஓரளவுக்கு தான் ஆவிக்குரிய அறிவு என்ன பண்ணப்பட்டது இருந்துச்சு. எங்க ஆபிரகாமுக்கோ யோபுக்கோ, ஆபிரகாம் காலத்துல தான் யோபு வாழ்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்துச்சு. அவர் தான் மோசே. திஸ் இஸ் ஆபிரகாம், இது மோசே. அதுக்கப்புறம் சாமுவேலுக்கு என்ன பண்ணுச்சு, இன்னும் கொஞ்சம் அறிவு வந்துச்சு. அப்புறம் தீர்க்கதரிசிகள். கரெக்டா? ஆனா மொத்தமான ஒரு பெரிய அறிவு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவை சரியா விளக்குனவர் யாரு? பவுல், யோவான், பேதுரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கி இருக்கிறாங்க. கரெக்டா? பவுல், பேதுரு, யோவான். சரி பாஸ்டர், அப்ப இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் அறிவு இருந்ததா? அவங்களுக்கு இருந்த அறிவு கம்ப்ளீட்டா இருந்துச்சு. கர்த்தர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு போறார். ஆட் பண்ணி போடுறார். அதனாலதான் தேவனை சரியாக புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு நியூ டெஸ்டமென்ட் தான் என்ன பண்ணுகிறது, அதை எல்லாவற்றையும் விரிவாக்கி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மரம், சில வேளை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஒரு மரம் எப்படி இருக்குது, இந்த மரத்துக்கடியில நிறைய வேர் இருக்கும். கரெக்டா? மரத்துக்கடியில என்ன இருக்கும், நிறைய வேர் இருக்கும். ஆனா இந்த மரத்தினுடைய உண்மையான தன்மை எங்க பாப்பீங்கன்னா, மேல இருக்கிற செடியிலையும் பூலையும் பாக்குறீங்க. கரெக்டா? பாக்குறோமா இல்லையா? இப்ப இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். இதெல்லாம் என்னது? ஓல்ட் டெஸ்டமென்ட், மறைக்கப்பட்டது. இங்க வர்றப்ப என்ன பண்ணுகிறோம், we call it as gospels. நான் இதெல்லாம் உங்களுக்கு சுலபமா புரிந்து கொள்ள சொல்றேன். இங்க கூட புரியாது நிறைய. ஆனா இதுக்கப்புறம் பூத்த கனிகளும் செடிகளையும் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம இந்த மரத்தை மொத்தமா விளக்கிடலாம். கரெக்டா? So Bible is simply like this. This is Old Testament which we have to really dig into it and find out. But the New Testament is a revelation of Old Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடிலிருந்து ஆரம்பிக்கிற வெளிப்பாடு. அதனாலதான் வெறும் நியூ டெஸ்டமெண்ட் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா sometimes you don't know what is happening, because this is the root and from root we go to fruit. நாம் வேரிலிருந்து கனிகளுக்கு கடந்து செல்கிறோம். ஆமா. அதனாலதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இதை செகண்ட் இயர்ல தான் நம்ம நிறைய படிக்கிறோம். ஏன்னா முதல்ல மேல இருக்கிறதெல்லாம் படிச்சாதான் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் பாருங்க. அப்பதான் மரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். I taken this route. That's why we call it New Testament theology and Old Testament theology. But we'll deal it later. அதனால்தான் இந்த தியோஃபனி இங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அப்பியர் ஆயிருக்கிறார். தேவன் மனித ரூபம் எடுத்து மனிதனுக்காக வந்து பேசி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பைபிள் காலேஜில் இருக்கிறவங்க இது மட்டும் போதும் அது மட்டும் போதும்னு இல்லை, எல்லாமே தேவை. இது இல்லாம அங்க என்ன பண்ண வராது, மரமே நிக்காது, மரம் நின்று கனி வராது. கிறிஸ்து தான் நமக்கு உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் முதல் பலனாகிய கனியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. So from the Old Testament only we get the New Testament theology. கிறிஸ்துவ பார்க்கணும்னா பழைய ஏற்பாட்டுல தான் ஆரம்பிக்குது. அதனால பழைய ஏற்பாட்டுல தேவன் சில வேளையில மனித ரூபம் எடுத்து அப்பியர் ஆயிருக்கிறார் என்று சொல்கிறதுனால தான் புதிய ஏற்பாட்டிலும் அவர் வந்து முழுமையாக அப்பியர் ஆகிறது நமக்கு புரிகிறதா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து முன்பாகவே ஓல்ட் டெஸ்டமென்ட் அப்பியர் ஆயிருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது we call it as the pre-existence of Christ. அவர் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாக இருக்கிறவர் என்பதை பார்க்கிறோம். We'll go into Old Testament prophecies of Christ. இப்ப கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்தே தேவன் விளக்கி இருக்கிறார். ஆமா. இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னா, கிறிஸ்து is a pre-existing one, எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து பேசப்படுகிறதுக்கான உண்டான சத்தியங்களா இருப்பதனால we are studying about Christ. தேவனை கிறிஸ்துவை குறித்து பல ஆங்கிள் இருந்து படிக்கிறோம். ஒன்னு, அவர் ஏற்கனவே இருக்கிறார்,
அதுக்கு சில வசனங்கள் டைரக்ட் ப்ரூஃப், இன்டைரக்ட் ப்ரூஃப்லாம் எடுத்துட்டோம். இப்ப தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை குறித்து வேத பகுதி பேசி இருக்கிறது. அதனால்தான் ஒரு நபரை குறித்து எந்த ஒரு புஸ்தகமும் இவ்வளவு தெளிவாய் தீர்க்க தரிசனமே சொல்லவில்லை. இது ஒரு பெரிய ப்ராஃபட்டிக் புக் பாருங்க. திஸ் இஸ் அ ப்ராஃபட்டிக் புக். ஆமா, இது நாட் ஆர்டினரி புக். இது தேவன் தீர்க்க தரிசனமாய் பல ஆண்டுகளாக பேசின வார்த்தைகளை அடக்கின ஒரு புஸ்தகம். ஹல்லேலூயா. அதனாலதான் தீர்க்க தரிசன வரத்துல யாராவது ரொம்ப ஆபரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முதல்ல ஒழுங்கா படிக்கணும். வெறும் தீர்க்க தரிசனம் செய்யறதுன்னு சொல்லி முட்டிகால போட்டு மண்டை உடைக்க கூடாது. முதல்ல இதை ஒழுங்கா படிச்சீங்கன்னா இதுதான் அந்த ப்ராஃபட்டிக்கு ஃப்ளோவே தான். we have a more sure word of prophecy. 2 பேர் சொல்லிக்கு பாருங்க, நமக்கு நிலையான தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. மோர் ஷுவர் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி என்று சொல்லுகிறோம். ப்ராஃபட்டிக் புக். அதனால கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிப்பாடு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அவ்வளவுதான். அங்க போய் வேற எதுவும் டிவி கிவிலாம் பார்த்துன்னு இருக்க முடியாது பாருங்க. அங்க போய் சன் டிவி டைரக்ட் கனெக்ஷன்லாம் கிடையாது. தேவனை குறித்து இன்னும் நிறைய தெரிய போகுது. அதுக்கு இட்டர்னிட்டியே தேவைப்படுது. நம்ம நிறைய பேருக்கு அது வேற கவலை. செத்து பண்ண போறோம், அங்க போய் என்ன பண்ண போறோம், இன்னும் நிறைய தேவனை குறித்து பார்க்க போறோம், வேற என்ன பண்ண முடியும். ஒரு சிலர் கேட்பாங்க, அங்கேயும் போய் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குமா? கேட்கறப்பே தெரியுது அவனுக்கு ஏதோ பெரிய வேதனை இருக்குன்னு. இயேசுகிட்டே அந்த கேள்வி கேட்டாங்க, யார் அங்க மனைவியா இருப்பாங்கன்னு. அவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அப்புறம் பயிற்சிக்கலாட்டார். ஓகே.